அப்படியே சைலண்டா இருக்கு. பேச்சு வலுத்துட்டே வருது. அதுக்கு ஏத்தாப்புலயே 2 பேர் தலையில முண்டாசலம் கட்டி நடந்து வந்துட்டு இருக்கா. நமக்கு இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, பெரியவா என்ன சொன்னா, அந்த இடத்துல நிறுத்தி யாரானும் வந்தா விசாரி அப்படின்னா, நம்மளோட அஜ்ஞானம் இந்த பாதுராத்துல யாரு இந்த ரோட்ல வரப்போறா அப்படின்னு தான் தோன்றது. ஆனா பெரியவா சொன்னதுக்கு ஏத்தாப்புல சங்கல்பம், உடனே யாரோ 2 பேர் வரா. வந்தா அவள்கிட்ட கேட்டா, அப்பா இந்த ரோடு வலது பக்கம் போற ரோடு எங்க போறது, இடது பக்கம் போற ரோடு எங்க போறது அப்படின்னு கேட்டா, சொன்னா ரெண்டும் திருக்கோவிலூர் போறது. ஆனா வலது பக்கம் ரோடால போனாக்க நடுப்புற 3-4 கிராமம் வரும், கொஞ்சம் சுத்திண்டு போகும். இடது பக்கமா போனா நேர திருக்கோவிலூர் போயிடலாம். அதனால சாமி நேர இடது பக்கமா போனா நேர திருக்கோவிலூர் போயிடலாம். அவளவே நினைச்சிட்டு இருக்கா திருக்கோவிலூர் போறாளாக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அவ போயிட்டா. பெரியவா என்ன பண்ணா, அப்ப வலது பக்கமாவே போலாம் அப்படின்னு, அதாவது எந்த ரோடு வழியால போனா 3-4 கிராமத்தை சுத்திண்டு போகலாமோ அந்த பக்கமா வழியே போலாம்னு சொல்லிட்டு கதவை சாத்தின்னு விட்டா. கண்டினியூ ஆயிடுது, திறந்துன்னு வருது. போனா முதல்ல ஒரு கிராமம் வந்தது. அந்த கிராமமே தூங்கிட்டு இருக்கு. 11 மணிக்கு மேல 11:30 மணி இருக்கும். படுத்துன்னு எல்லாரும் அமைதியா இருக்கு. பெரியவா அந்த சத்தத்தோட வந்தாக்க, காமாட்சி, மீனாட்சி, காசி விசாலாட்சி, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர், இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு எல்லாரும் ஏந்துனுட்டா. எல்லாரும் வந்து பெரியவாளை தரிசனம் பண்றா. பெரியவா மேனாவை திறந்தா, எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தா, எல்லாம் ஆச்சு. அந்த ஊர்ல